இந்த பிரெஞ்சு மொழியில வசனம் அமைப்பது எப்படி? இந்த வசனத்தை பார்ப்போம். தமிழ்ல எழுதியிருக்கு, துசி ஒரு ஆப்பிளை சாப்பிடுகிறார். இப்ப நாங்க சின்ன வயசுல படிச்சிருக்கோம், ஒரு தமிழ்ல ஒரு வசனம் அமைக்கணும் என்றால் நாங்கள் இந்த வரிசையை பின்பற்றுவோம். அப்ப என்ன பண்றோம்? எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை. அப்ப அதே போல இப்ப துசி ஒரு ஆப்பிளை சாப்பிடுகிறான் என்றால் அப்ப துசி என்றது எழுவாய், ஒரு ஆப்பிளை என்றது செயற்படு பொருள் மற்றும் சாப்பிடுகிறான் என்றது பயனிலை. இதே நாங்கள் பிரெஞ்சுக்கு மாத்தினோம் என்றால் துசி mange une pomme. துசி mange une pomme. அப்ப துசி என்றது எழுவாய், அதை நாங்கள் பிரெஞ்சில் சுஜே என்று அழைப்போம். ஒரு ஆப்பிளை அது செயற்படு பொருள், செயற்படு பொருள் நாங்கள் கும்ப்ளேமோ என்று அழைப்போம். கும்ப்ளேமோ இறுதியாக வரும். சாப்பிடுகிறான் மோஷ், அப்ப அது இடைக்குள்ள வரும். ஓகே, வினைச்சொல், அதை நாங்கள் பிரெஞ்சில் வேர்ப் என்று அழைப்போம். அப்ப துசி ஒரு ஆப்பிளை சாப்பிடுகிறான், அதை நாங்கள் பிரெஞ்சில் துசி mange une pomme. ஓகே, அப்ப நாங்கள் அந்த வரிசை பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சுஜே, வேர்ப், complément தான் வரும். இதே தமிழ்ல சொல்ல போனா துசி சாப்பிடுகிறான் ஒரு ஆப்பிளை. ஓகே, அப்ப பிரெஞ்சில் பார்த்தீங்கன்னா எல்லா வசனங்களுமே இந்த வரிசையில தான் வரும்.